தேவையான அளவு இஞ்சி பூண்டு, உரைப்புக்கு பச்சை மிளகாய், புதினா கொத்தமல்லி சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கேன். இப்போ பிரியாணிக்கு குக்கரில் தான் செய்ய போகிறேன். பிரியாணிக்கு தேவையான அளவு எண்ணெய் விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கான அளவு விட்டுட்டு எண்ணெய் கொதித்ததும் பிரியாணிக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த நாட்டுப்பூடு எல்லாம் போட்டுருங்க. அதோட இந்த வெட்டி வச்ச இது போட்டதும் இதோட வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்ல வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும். கொஞ்சம் உப்பை போட்டு வதங்கணும். இப்போ பிரியாணிக்கு சைடுக்கு சிக்கன் பொரிக்க போடணும். அதுக்கு இந்த குழம்பு மிளகாத்தூளும் உப்பும் லெமனும் ஸ்குவீஸ் பண்ணி விட்டு பிரட்டி கொஞ்சம் எண்ணெயும் விட்டு பிரட்டிட்டு அவனுக்குள்ள வைக்க போகிறேன். இப்போ அவனுக்குள்ள வைக்கிறதுக்கு ட்ரேயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை பூசிட்டு அதில் சிக்கனை வைக்க போகிறேன். இப்போ அவனை ப்ரீஹீட் பண்ண வச்சுக்கிறேன். இப்போ அவனுக்குள்ள அந்த சிக்கனை வைக்க போகிறேன். இப்போ பிரியாணிக்கு வெங்காயம் வதக்கும் போது சைடில் முட்டை அவிய போட்டு இந்த வதங்கின வெங்காயத்தோட புதினா கொத்தமல்லியையும் போடுவோம். போட்டு நல்லா வதக்கும். ஏனென்றால் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறபடியே இப்போயே போடுங்க. இதே ஃப்ரோசன் உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்தீங்க, அந்த டீப் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நல்லா வெங்காயம் வதங்கின அப்புறம் போடுங்க. புதினா கொத்தமல்லியோட பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கும். இப்போ பிரியாணிக்கு சைடுக்கு வெங்காய பச்சடி செய்தாச்சு, முட்டை அவிய போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டை போடணும். அதையும் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொஞ்சம் இஞ்சி பூண்டு வதங்க. இந்த டைமில் தக்காளி பழத்தை போடுங்க. வெட்டி வச்சு ஒரு தக்காளி பழம் போட்டது நம்மளோட குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு கொஞ்சம் பிரியாணி மசாலாவும் போடணும். இப்போ இதோட வெட்டி வச்சு சிக்கனையும் போட்டு நல்லா சிக்கனையும் அவிய விடணும். இந்த சிக்கனோட ஒரு ஸ்பூன் தயிரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவு உப்பையும் பார்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாஸ்மதி ரைஸ் இந்த கப்பால் 1.5 கப் எடுத்துனான். அப்போ 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சிக்கன் எல்லாம் கொஞ்சம் அவிஞ்சிட்டது. இப்போ ஒரு நீங்கள் அரிசியை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி விடணும். இப்போ அரிசிக்குள்ளே எல்லாம் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் பாதி லெமனை பிழிஞ்சு விட்டு தேவையான அளவு உப்பு செக் பண்ணி ப்ரெஷர் குக்கரை மூடி விடுங்க. லெமன் பிழிஞ்சு விடுங்க. ப்ரெஷர் குக்கரை மூடி 3 விசில் வரை நிப்பாட்டு. இது 3வது விசில் வந்த உடனே அடுப்பை நிப்பாட்டி தள்ளி எடுத்து வச்சு ப்ரெஷர் நல்லா நின்றதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடியாக இருக்கும். திறந்த உடனே கொஞ்சம் நெய் விட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ 3 விசில் விட்டு நல்லா விசில் எல்லாம் நல்லா ப்ரெஷர் இறங்கின அப்புறம் திறந்துனா பிரியாணி ரெடி. இதுக்கு கொஞ்சம் நெய் விட்டு இறக்குனீங்களாச்சு. இப்போ நல்ல உதிரியாக சிக்கன் பிரியாணி ரெடி. 1 கப்புக்கு 1.5 கப் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். குக்கரில் போடும். இப்போ சிக்கனும் ரெடி, சிக்கன் பிரியாணியும் ரெடி. இப்போ சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டு சிக்கன் பிரியாணி, முட்டை பொரியல், தயிர் பச்சடி. இப்போ சாப்பிட்லாம் வாங்க.